ரிஷபராசி நேயர்கள் எந்த கற்களை பயன்படுத்தலாம், இந்த ஸ்டோன்ஸை யூஸ் பண்றதால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு புத்தாண்டுல கிடைக்க போகுது? ரிஷபம்ன்றது சுக்கிரனோடது, சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. இந்த அமெரிக்க டைமண்ட் கையில வச்சுக்கிடலாம். வைரத்தை வைரத்தாலா இருக்கலாம். சோ பல்ல கிரைண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம்லாம் வைரம் தான். சோ வைரம்ன்றது பட்ட தீட்ட தான் அது ஜொலிக்கும்னுவாங்க. வாழ்க்கை ஓஹோன்றது. சூப்பர். இந்த ஸ்டோனை அவங்க வச்சுக்கலாம். ஜஸ்ட் வேலட்ல நம்ம மோதிரமா அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நல்ல ரிசோர்ஸ் இருந்தா வேணா போட்டுக்கலாம். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரிஷபராசிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த கல்லை யூஸ் பண்றதால என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது, ஒவ்வொரு ராசியினரும் என்ன பொருளை பயன்படுத்தினா, எந்த ஒரு விஷயத்த தம் பக்கத்திலேயே வச்சிருந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு லக் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத தான் இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான வருஷமா அமையட்டும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்க எல்லாருக்கும் சிறப்பான தமிழ் புத்தாண்டா அமைவதற்கு பதிவை முழுசா பாருங்க. நீங்க எந்த ராசி, எந்த நட்சத்திரம், என்ன பொருளை யூஸ் பண்ணணும்ன்றது இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு தெரிய போகுது. சோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா ஜாதகங்களை பத்தியும், ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுக்திகளை பத்தியும், கிரக நிலைகளை பத்தியும் மக்களுக்கு ரொம்ப அழகா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்கள் எந்த கற்களை பயன்படுத்தலாம், இந்த ஸ்டோன்ஸை யூஸ் பண்றதால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு புத்தாண்டுல கிடைக்க போகுது? ஸோ ரிஷபராசி அப்படின்னு எடுத்தோம்னா ராசி கட்டத்துல 2வது கட்டத்துல வரக்கூடியதுதான் ரிஷபம். ரிஷபம்ன்றது மாடு, காளை மாடு அடக்கணும். ஸோ அடக்கம் அப்படின்னும் பொழுது திமிர்றது அப்படின்னு கூட ஒரு பழமொழி உண்டு. மாடு திமிருக்கிட்டு வருது, அதுக்கு அதாவது நீங்க ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துருவீங்க, காளை அடக்கணும். அது மாதிரி அவங்களோட உணர்ச்சிகளை அவங்க அடக்கி ஆளணும். அடக்கினால் மட்டுமே ஜெயிக்க முடியும். எதனால அப்படின்னால ரிஷபம்ன்றது சுக்கிரனோடது, சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. சுகபோக வாழ்க்கை இது நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாத சில ஆணவ பேச்சுகள், சில புரிக்கிளம்பக்கூடிய ஒரு வார்த்தைகள் எல்லாமே வரும். பிடிவாத குணம் குணம் இருந்தாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. எல்லாரும் முடியாது, இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெரிய பெரிய ஷோரூம் போவோம், அங்க ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு எல்லாம் இருக்கும். ஓகே இந்தாங்க கிரெடிட் கார்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துருவோம். அதே ஒரு பிளாட்ஃபாரத்துல ஒருத்தர் அம்மா 100 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய்க்கு அந்த மாதிரி நம்ம பண்ணாம சோ நம்ம விட்டு கொடுத்து அவங்களையும் பார்க்கணும். ஸோ இதுதான் ரிஷபராசிக்கு நான் சொல்றது. ஓடணும். ஜென்ரலா காலையில இருந்து ஜாகிங் பண்ணாலே ரொம்ப நல்லது. உண்மையிலே சொல்லணும்னா ஓடணும். எதனால ஓடணும்னா அந்த குதிரை மாதிரி மாடும் வேகமா ஓடும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ அந்த ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அதிபதி சுக்கிரன்றதுனால வைரம் போடணும். நம்ம இடத்துல வைரம் கொடுக்கலாம், ஆனா வாங்குற அளவுக்கு நம்ம மக்கள் இன்னும் நல்லா வரணும். சோ நம்மளும் அதுக்கேற்ற இதுல வைக்கணும். கொஞ்சம் சேஃப்டினஸ்க்காக அமெரிக்க டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிமிலர் டு வைர மாதிரி தான். சோ சில நேரங்கள்ல நம்ம கடையிலேயே ஒரு தடவை அது கூட மாறிலாம் வந்தது சம்பவம்லாம் இருக்கு. சோ இந்த அமெரிக்க டைமண்ட் கையில வச்சுக்கிடலாம். வைரத்தை வைரத்தாலா இருக்கலாம். சோ பல்ல கிரைண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம்லாம் வைரம் தான். சோ வைரம்ன்றது பட்ட தீட்ட தான் அது ஜொலிக்கும்னுவாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் எல்லாம் மாறி இருக்காரு. ரிஷபராசிக்கு தான் ஓஹோன்னு இருக்கு. ஏன்னா 11ல சனி பகவான்றதுனால அள்ளி கொடுப்பாரு. சோ லாபாதிபதி அப்படின்றதுனால அள்ளி கொட்டுவாரு. நல்லாவே ஜென்ரலாவே சனி பகவான் ரிஷபராசிக்கு வந்தாலே அள்ளி கொட்டுவாரு. இந்த தூள் கலப்பு. அப்போ நம்மள அறியாமலே இது நிரந்தரம்ப்பா, நான் இன்னைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு நான் தூங்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சோ இன்னைக்கு போனா இன்னும் ஒரு 10 ரூபாய் வருமே, இன்னைக்கு நம்ம இவங்க கிட்ட எதிர்த்து பேசாம நம்ம இருந்தா நம்ம வாழ்க்கை எனக்கு ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க, அவர் வெளியில பெருமையா சொல்லுவேன், நான் இல்லைன்னா இதெல்லாம் வந்திருக்க முடியுமா அப்படின்னா, ஆமாங்க அவர் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாதுங்க அப்படின்னு பணிவா போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. என்னயா நீ செஞ்சனா, நான் தானே உழைச்சேன், அப்ப நான் இல்லைன்னா நீ உன் பேர் வந்துருமா அப்படின்னு எதிர்த்து பேசினா அவருக்கும் நமக்கு பகமை உண்டாயிடும். சோ இதுக்கு கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்க நிச்சயமா இருக்குது.
நல்லவனை கெட்டவனா மாத்தும், கெட்டவனா நல்லவனா மாத்தும். ஏன்னா இது வந்து தேவகுரு கிடையாது, அசுரகுரு. அசுரன் அப்படின்னு சொன்னாலே பிடிவாதம், கோபம், ஆணவம் இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்மள அறியாம எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வர்றதுதான் இதோட தன்மை. ஸோ இதுல மிருகசீட்ட நட்சத்திரம் எல்லாம் இருக்கிறதுனால நெகட்டிவ்லாம் இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் அதுல. ஸோ அதனால இந்த இதுல வந்துட்டு எப்பயுமே மதிப்பிடும் போது நம்ம கொஞ்சம் கம்மியாவே, என்னோட கணிப்புல கம்மியா தான் கொடுப்பேன். சோ ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னாலும் இதுக்கு கணிப்புல 85 தான் நான் கொடுக்க முடியும். 85 அவுட் ஆஃப் 100. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி கொடுக்கலான்ற மாதிரி. சோ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடி ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏடின்றது ஒரு அமெரிக்கா டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்பயுமே வெள்ளை கலர் ஸ்ப்ரெட்ல நீங்க ஒரு லைட் பாஸ் பண்ணீங்கன்னா 7 கலர்ஸ் வரும். சோ 7 கலர்கள் இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜென்ரலா ஒயிட் ஸ்டோன்ல வந்து நம்ம இது பண்ணோம்னா. சோ வெள்ளை அப்படின்றது தூய்மை அப்படின்றத குறிக்கும். திருநீர் கூட வெள்ளை தான். சோ திருநீருக்கு தரிச்சவங்கள ஓஹோன்னு வருவானா, நிச்சயமா வருவாங்க. சோ இந்த ரிஷபராசிக்காரங்க திருநீர் தரிச்சு வெள்ளை ட்ரெஸ், அதாவது சில்வர் கலரோ இல்லைன்னா ஒயிட் கலரோ போட்டுட்டு தேங்காய் சாதம் செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கோ இல்லைன்னா சிவபெருமானுக்கோ நெய்வேத்தியம், மேக்சிமம் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி திங்கக்கிழமையானா தானம் கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். ஓ சூப்பர். இது இந்த ஸ்டோனை வந்து அவங்க வச்சுக்கலாம். ஜஸ்ட் வேலட்ல மோதிரமா அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நல்ல ரிசோர்ஸ் இருக்குன்னா வேணா போட்டுக்கிடலாம். ஓகே ஓகே. சார் நான் வந்துட்டு இது வாங்காதே கஷ்டம் சார், இதுல வர நீங்க மோதிரம் ஜஸ்ட் வேலட்ல பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல நீங்க கல்லாப்பட்டி வச்சிருக்கீங்க, கடை வச்சிருக்கீங்க, கல்லாப்பட்டியில வச்சுக்கோங்க. இல்ல ஒர்க்கிங் பிளேஸ்ல உங்களுக்கு ஒரு சின்ன டப்பா வச்சு அந்த டப்பாக்குள்ள வச்சுக்கிடுங்க. கூட பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜவாது போட்டு வச்சுக்கிடலாம். இல்ல ஒரு பொட்டல மாதிரி சின்னதா படிச்சு நம்ம வேலட்ல பத்திரமா வச்சுக்கலாம். ஒரு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கவர் வந்துருச்சு, அழகா சேஃப்டியா வச்சுக்கிடலாம். சோ நமக்கு எப்போ ரிசோர்ஸ் இருக்கோ தங்கத்திலயோ வெள்ளியிலயோ போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரிஷபராசிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த கல்லை யூஸ் பண்றதால என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல வருஷமா அமையட்டும். நன்றி. நன்றி. சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க.